ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பரங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருவாசக ஞான வேள்வியிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி திருப்படை எழுச்சி என்கின்ற பகுதி. தரையில் உட்காராதீங்க, அப்படி தள்ளி நல்லா சில்லுன்னு இருக்கும். திருப்படையெழுச்சி 2 பாட்டு இருக்கு. இதுக்கு 2 பாட்டு தான் செய்திருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா இதில் செய்தி சொன்ன செய்தி நிறைவாக இருக்குது. அந்த செய்தி அதுக்காக இதை சொல்லியிருப்பாருன்னு தோணுது. சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் சொல்லிவிட்டு கொஞ்சம் விட்டுருந்தா சரி, அது சொல்கிற பாட்டு இல்லை போல இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அப்படி இல்லாமல் சொல்ல வந்த செய்தியை முழுமையாக சொல்லி இருக்கிற ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. திருவாசகத்துக்கு நடுவில் வச்சு இதை பார்க்குறதுனால நல்ல வேளை திருவாசகம்னு சொல்கிறோம். இதை மட்டும் தனியாக வச்சுருந்தா, இது எங்கேயாவது தனியாக கிடச்சிருந்தா கொடிக்கவி மாதிரி சித்தாந்த நூலாக இது ஒன்று வச்சுருக்கணும். இப்போ கொடிக்கவி சித்தாந்த நூல் தானே, 4 பாட்டு இருக்கா இல்லையா? ஆமாம், அது மாதிரி தனியாக போயிருக்கணும். ஒரே ஒரு தொடர் இதில் நடுவில் வருது. அந்த ஒரு தொடர், அந்த ஒரு தொடரில் திருவாசக மனம் வீசுது. ஒரு தொடரில் திருவாசக மனம் வீசுது. இல்லைன்னா இது ஒரு சித்தாந்த செய்தி சொல்லுகிற ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். திருவாசகம் படிக்கும்போது நமக்கு என்ன வேலை? மோப்ப முடிகிறது தானே வேலை. எங்கே வாசல் அடிக்குதுன்னு அப்படின்னு. சிவபெருமான் முழுமுதற் பொருள். அவர் ஒருவர் தான் பொருள். அது ஒன்று தான் ஒளி, மற்றதெல்லாம் நிழல் தான்.
இப்போ தமிழில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நிழல் நீழல் ரெண்டுக்குமே ஒளின்னு தான் அர்த்தம். நீழல்னாலும் ஒளி தான். அது சில இடங்களில் ஷேடோ நிழல் அப்படிங்கிற பொருள் வரும். நிழல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒளிப்பொருளுக்கும் ஒளி உண்டு. ஆனால் சில பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஒளிப்பொருளுடைய தொடர்புனால ஒளி பெறும். நீங்கள் இந்த ரோட்லாம் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா சில இடங்களில் ரிஃப்ளெக்டர்னு வச்சுருப்பாங்க. லைட் அடித்தோடனே அது லைட்டு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், லைட் மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தா லைட் எரியுதோன்னு சந்தேகமாக இருக்கும். லைட் இல்லை, சிவம் ஒன்று தான் நிழல், அதான் ஒளி. சிவம் ஒளி. சிவத்தை சார்ந்த உயிர்கள் எல்லாம் நிழல். நாமெல்லாம் நிழல். நாமெல்லாம் நிழல். அந்த ஒளிப்பொருளில் சார்ந்ததுனால நமக்கு ஒளி. என்ன இருளை சார்ந்திருந்து நமக்கு இருளாக இருந்திருக்கிறது பழக்கம் இருக்குது இல்லையா? நம்ம இருளை சார்ந்து இருளாகவே இருந்திருக்கிறோம், அது பழக்கம் இருக்க. தினம் 8 மணி நேரம் பழக்கம். இருளை சார்ந்து இருளாகவே இருக்கிறோம். அப்போ இருளை சார்ந்து இருளாக இருந்தால் நம்ம ஒளியை சார்ந்தவொன்னு ஒளி பொருளாகணும்ல. ஒளியாக தான் இருக்கிறோம், அதான் நிழல். ஆமாம், ஒளியை சார்ந்து ஒளியாக இருக்கிறோம். ஒன்று தான் ஒளிப்பொருள், மித்ததெல்லாம் ஒளியின் ஒளி பெறுகிற ஒளிப்பொருள்கள். அது ஒன்று தான் ஒளிப்பொருள், மற்றதெல்லாம் அந்த ஒளியை பெறுகின்ற ஒளிப்பொருள்கள். இப்போ அதனால் நமக்கெல்லாம் நிழல்னு பேர். நாமெல்லாம் நிழல்னா ஒளின்னு தான் அர்த்தம்னு சொன்னேன்ல உங்களுக்கு. நாமெல்லாம் ஒளி தான், ஆனால் நிழல் ஒளி. நிழல் ஒளி. எங்கேயோ படித்த ஒரு சாமியார் போயிட்டு இருந்தாரா, கூடவே சீடர்கள் போகிறாங்க. அந்த ஒரு இடத்துல அங்கே ஒரு பை மாதிரி கிடந்து தான், அது ஒரு சீடை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறான். குருநாதர் சொன்னாரா, எடுத்து பாடுறா அதை அப்படின்னாரான். நான் பிரித்து பார்த்தானா. பிரித்து பார்த்தவொடனே அவன் சொன்னானா, சாமி 2 தங்க நாணயம் இருக்குது அப்படின்னு. 2 தங்கம் நாணயம் இருக்காது அப்படின்னு. அப்படியா, கொண்டா. அது 2 வாங்கி பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னார், டே இது 2 தங்க நாணயம் நீ சொன்னியாடா? ஆமாம், இதில் 1 தங்கம்டா, இன்னும் தங்கமானதுடா. இன்னொன்று 1 தங்கம், இன்னொன்று தங்கமானது. அப்படின்னா செம்பு தங்கமாச்சு, ஒரிஜினலாக தங்கம் இல்லை அது, அதுதான் தங்கம். அந்த தரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொக்க தங்கம் தெரியும், இரும்பு தங்கமானது செம்பு தங்கமாச்சு இல்லை அந்த தங்கமும் தெரியும். அது 2க்கு வித்தியாசம் இருக்கும். அதுபோல உண்மையான ஒளிப்பொருள், அந்த ஒளியை பெற்ற ஒளிப்பொருள் நாமெல்லாம்.
ஒளியை பெற்ற ஒளிப்பொருள். சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள் எப்படி விளங்குகிறார்கள்? சிவம் போல விளங்குகிறார்கள் அல்லவா? ஆன்மா தானே அது, அது ஆன்மா தானே, உயிர் தானே. ஆனால் ஒளிப்பொருள் போல விளங்குகிறது. ஓ, சிவம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அவங்க ஜாக்கிரதையாக சொல்கிறாங்க, நான் பேசலை, அவர் தான் பேசுகிறார் உள்ளே இருந்து அப்படிலாம் அவங்க ஜாக்கிரதையாக சொல்லிடுறாங்க. ஆனால் நமக்கு அவங்க சிவமாக இருக்கிறாங்க. இந்த ஒளியை பெற்று ஒளியாகிற நிலை, அப்படி ஒளியை பெற்று ஒளி பெற்ற நிலையில் இருக்கிறவர்கள் பல தேவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றலை பெற்றவர்கள். அதில் அப்படி இருந்தவங்க தான் திருமால், உருத்திரன் போன்றவர்கள்லாம். அவங்களாம் சிவபெருமானுடைய நிழல் பொருள்கள். சிவன் ஒருவன் தான் ஒளி. அதனால தான் அவருக்கு சோதி ஏன்னு சொன்னார். சோதி, மித்ததெல்லாம் சுடர். அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க, அப்படி தானே சொல்லியிருக்காரு. ஆகையினால சிவம் சுயம், அது சுயமாக ஒளியுடைய பொருள் சிவம். மித்ததெல்லாம் அதோடு சேர்ந்ததுனால எல்லாம் ரிஃப்ளெக்டர்ஸ். நாம் சேர்ந்தா ஜொலிப்போம், நாமளும் ஜொலிப்போம். ஆனால் லைட் ஆஃப் ஆச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், எல்லாம் இருளாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ரிஃப்ளெக்டர் வச்சுருப்போம், அந்த தரையில் பதிச்சு வச்சுருப்போம். இப்படி வரும்போது லைட் அடித்ததுன்னா லைட்டு மாதிரி எரியும். இப்படி தாண்டினா போதும், எங்கே இருக்குன்னே தெரியாது. அது அதுபோல் சிவத்தோடு சேர்ந்தால் ஒளிப்பொருள் நாம். அந்த ரிஃப்ளெக்டரும் அப்படித்தானே, இருளில் இருக்கும்போது இருளாக இருக்குது, லைட் அடித்தவுடனே வெளிச்சமாக இருக்குது. அது சிவத்தை அனுபவம் பெற்று சிவத்தை அனுபவித்தவர்கள், சிவத்தை உணர்ந்தவர்கள் வேறு ஒரு பொருளையும் சிவத்துக்கு சமானமாக நினைக்க கூட மாட்டாங்க, கடவுள்னு கூட நினைக்க மாட்டாங்க. அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறேன்னார். அருவராதவரை கண்டால், மற்றொரு தெய்வம் உண்டு என்று மற்றொரு பொருளை ஒரு கடவுள்னு சொல்லி அதை பார்த்து அருவருப்படையாதவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன்னார். அருவருப்பு. அப்போ சிவம் ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த, அதனால தானே திருமூலர் தொடங்கும் போதே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. தேடாதீங்க, தேடி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தேடுற நேரத்தில் வழிபட்டுடுங்க, வழிபாடு செய்யுங்க, நீங்கள் நன்மை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சிவனை முழுமையாக உணர்வதற்கு நமக்கு என்ன சாதனம் தேவை அப்படின்னு கேட்டால், அன்பு அப்படிங்கிற ஒரு சாதனம் தான் தேவை. அன்புங்கிற சாதனம் சிவனை உணர்வதற்கு நமக்கு தேவை. இந்த அன்புங்கிற சாதனம் இல்லை என்று சொன்னால் வேறு எந்த சாதனத்தை வைத்தும் சிவத்தை உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. சிவபெருமானினுடைய அனுபவம் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் அவர் மேல் செலுத்துகிற அன்பு பெருகி கொண்டே போகிற பொழுது நாம் அவரை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். நான் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறேனோ அந்த அளவுக்கு நான் அவரை அனுபவிக்க தொடங்குவேன். என்னுடைய அன்பு
அபரிமிதமாக இருக்கிற பொழுது நான் அவரை அனுபவிப்பேன். அதுதான் ஒரு நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த திருப்படை எழுச்சி என்கிற ஒரு பகுதி ஒரு புதுமையான பகுதியாகவே நம்முடைய திருவாசகத்தில் விளங்குகிறது. இதில் எங்குமே அவர் இந்த திருப்படை எழுச்சியில் தன்னுடைய சொந்த செய்திகளை எங்கேயும் பகிர்ந்துகளை, மற்றபடி எல்லா விதமான பாடல்கள்லேயும் தன்னுடைய சொந்த அனுபவங்களை சொந்த நிகழ்ச்சிகளை அவர் பகிர்ந்துக்குவார் இல்லையா. நிரம்ப அவரை பிரிந்த சோகத்தை பகிர்ந்துக்குவார், அவரை பிரிஞ்சிருந்த சோகத்தை ரொம்ப பகிர்ந்துக்குவார். வந்துட்டு போனப்போ ஏற்பட்ட நன்மையை கொஞ்சம் பகிர்ந்துக்குவார். வந்துட்டு போனார், இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியும் கொஞ்சம் பகிர்ந்துட்டு இருக்குவார். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி புலம்பல் தான் இருக்கும், அழுதுருப்பார். அப்புறமா அவருக்கு ஒரு தெளிவு வந்துடும், சரி சாமி நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம சாமி மேலே அன்பு செலுத்த ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், அன்பு செலுத்த ஆரம்பித்து அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். நாளடைவில் அன்பு பெருக ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சாமி அவர் தன்னை தருவாருங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப அன்பு செலுத்துகிறானே எப்படியா யூஸ் பண்ணலாமா, இவனை எப்படியா கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா இவனை அப்படின்னு பார்ப்பார். கொஞ்சம் சரிப்பட்டு வருவான் போல தெரியுதே, எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்ப்பார். அன்பு செலுத்த செலுத்த அவருக்கு அது எப்படி அந்த ஆன்மாவை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்ப்பார். பிரபஞ்சத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருந்து ஆசைப்பட்டு அதிலேயே உழந்துட்டு இருக்கிறவனை பார்த்து அவனும் தானே வந்து கும்பிட்றான் சாமி அப்படின்னு, அவனும் தானே கும்பிட்றான், அவனும் தானே நம்மளோட பெரிய மாலை வாங்கி போடுறான், நம்மளை விட பெரிய மாலை வாங்கி போடுறான், பெரிய உபயோகம் பண்ணுறான், நம்மளாலாம் செய்ய முடியாது, அவ்வளவும் செய்கிறான். அவன் செய்கிற அளவுக்கெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? ஆனால் பிரபஞ்ச தொடர்பிலே இருக்கக்கூடியவன் அது சம்மந்தமாக தான் வரான் போகிறான், ஆனாலும் செய்கிறான், பிரபஞ்ச தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னா யூஸ் பண்ண மாட்டார். அவன் அங்கே பிஸியாக இருக்கான், தண்ணி தெளித்து விட்டுருவார், நீ அங்கே போய் பார்த்துக்க. ஆனால் அவர் மேலே அன்பு செலுத்தி அவரையே சுவாமி மேலே அன்பு பூண்டு அவருடைய உண்மைத்தன்மையை தெரிந்து அவருடையே இருக்கணும், அவரையே நினைக்கிறவங்கள எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்ப்பார் சுவாமி. அவருக்கு பயன்படுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. அவர் மேலே ரொம்ப அன்பு செலுத்தின கண்ணப்பர் 6 நாள் செலுத்தினா அவரை வச்சுக்கிட்டு கண்ணில் ரத்தம் அவரை வச்சு ஒரு ட்ராமாவை பண்ணி எவ்வளோ பெரிய அன்பை நிலைநிறுத்தி ஒரு நாயன்மாரை கொடுத்துட்டு போயிட்டார் பாரு, எப்படி யூஸ் பண்ணார். ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், அவன் ரொம்ப அன்பு செலுத்துவான்ப்பா என் மேலே, அவங்க நான் வெஜிடேரியன்லாம் வைக்கிறான்லாம் நீ யோசனை பண்ணாத, அதெல்லாம் தாண்டிட்டான் அவன் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் அவன் சாப்பிட்டான்னா தான் பிரச்சனை, அவன் சாப்பிடாம எனக்கு வைக்கும்போது வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வெஜ்ஜு நான்வெஜ்ஜெல்லாம் எங்கே வருது, நம்ம சாப்பிட்றோங்கிறது வரும்போது. எனக்கு ஒரு கொசு மேலே உட்காருதுங்க, நம்ம என்ன பண்ண முடியும், டக்குன்னு அடிக்கிறோம், இவன் பெரிய நான் வெஜிடேரியன் சார் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அவன் அதே கொசு தன்னை ஊறுபடுது, நோய் வந்துடும், மலேரியா வந்துடும், அது வந்துடும், தட்டுறான், ஏதோ ஒரு கொசு வத்தி வைக்கிறான், கொசுவுக்கு மருந்து அடிக்கிறான், அது செஞ்சு தான் ஆகணும். இந்தம்மா பயிர் விளையுது, நடுவிலே களையும் வருது, களையும் உயிர் தான், தாவரம் உயிர்னா களையும் உயிர் தானே, களையை விட்டுறதா அதுக்குன்னு. கொலையீர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டாதனோடு நேர் அப்படின்னாரு வள்ளுவர்.
நம்ம வந்து இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸு எப்படி பெரிய பெரிய வக்கீலுங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுகிற பொழுது முந்தின கேஸை எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணி அப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி சிக்கல் வர நேரத்துலலாம் டக்குன்னு எடுத்து திருக்குறளை எடுத்து அப்படி ரெஃபர் பண்ணிடணும். தட்டில் தப்பு இல்லைங்கிறாரு, கை தட்டுறது சொல்ல, நான் அவனை தட்டுறது சொல்ல, தப்பு இல்லைங்கிறாரு, தட்டுங்கிறாரு. அவனையெல்லாம் வச்சுருந்துட்டு என்ன பண்ணுறது, கலை அதெல்லாம் இல்லையாம்மா. ஆகையினாலே இறைவனுடைய அந்த நேரத்தில் அவன் வந்து அன்பு காட்டுகிறான், அதிகமாக காட்டணுன்னு. இப்போ இவனுடைய அன்பு இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினச்சித்தானே அந்த கண்ணில் உதிரங்கட்டுற ஒரு காட்டினார். வெறும் சிவகோசரியாரை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமல்ல, ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே சிவகோசரியார் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா உன்னோட பெரிய பக்தி சாமி நீங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சாமின்ற போகிறாரு. அதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் ஏன் கண்ணில் உதிரம் வர, உலகுக்கு அவர் தான் அறிவித்தார். யார் அறிவித்தது? கண்ணபுரா வந்து அறிவித்தார், சிவபெருமான் அறிவித்தாரா? இல்லை, சிவகோசரியார் உலகத்துக்கு அறிவித்தார் நடந்ததை. ஏன்னா ஐ விட்னஸ் அவர் ஒருத்தர் தான். ஐ மாத்தனுக்கு விட்னஸ் அவர் ஒருத்தர் தானே, அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் சொன்னார் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. எப்பவுமே இப்போ அவா சொன்ன கொஞ்சம் மதிப்பு தானே, நம்புறதுக்கு ஆள் இருக்கணும். நம்மளவா சொல்கிறத விட அவள் சொன்னாலும் கொஞ்சம் சரி உண்மை இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு இருட்ட. உண்மை எல்லா இடத்துலையும் இருக்கு. சிவனை வணங்குகிறவர்களுக்கு சாதி இல்லை, குலம் இல்லை, மதம் இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் அன்பு மயம்தான். சிவத்தை வழிபடுகிறவர்களுக்கு கடவுள்னா சிவன்தான், சிவத்துக்கு கீழே எல்லாம், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்பு மயம், அன்பில் அன்பால் தான் அவரை நிர்ணயிக்க முடியும். ஆனால் இந்த திருப்படை எழுச்சியில் சாமி வந்து நமக்கு, அதாவது அந்த தில்லையில் இருக்கிறவர்களை இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய திணிவை வலிமையை எடுத்து சொல்லி, எப்படி மற்ற சமயங்கள் சொல்லுகிற முத்திக்கும் சிவசமயம் சொல்லுகிற முத்திக்கும் என்ன வேறுபாடு, உயிர் எப்படி லிபரேட் ஆகும், உயிர் எப்படி விடுதலை அடையும், உயிர் எந்த மாதிரி துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது இது தெரியணும் இல்லையா. உயிர் எந்த மாதிரியான துன்பம், பிறப்பு துன்பத்தை பட்டு கொண்டு இருக்கிறது, என்ன காரணம் பற்றி இது பெறுகிறது, பிறப்புலேருந்து அது நீங்கணும், இல்லைன்னா இந்த சைக்கிளில் அது வாட்டுக்கு போய்கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த பிறப்பு துன்பத்தை நீங்கி நம்ம வந்து முதல்ல நாம் குறிக்கோள் கொள்ள வேண்டியது பிறப்பை நீக்கிக்கணும். முத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். 2 ஸ்டேஜ் நாம் அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாம் சொல்லுகிற பொழுதே எல்லாரும் முத்தியுவாங்க, சிவசமயம் மட்டும்தான் வீடு பேருன்னும். ஏன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது, வீடு பேரு. விடுவது வீடு, பெறுவது பேரு. விடுவது வீடு, பெறுவது பேரு. அப்போ நம்ம 2 ஸ்டேஜ் இருக்குது நம்ம போக வேண்டியது, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து எம்பிபிஎஸ் நம்முடைய நோக்கம்னு வச்சுக்கோமே. ஐயா நீட் தேர்வு நல்லா எழுதி பாஸ் பண்ணணும், நீட் தேர்வு எழுதணும், பாஸ் பண்ணணும். நீட் தேர்வு எப்படியாவது பாஸ் பண்ணிடணும், அப்போ தானேங்க கிடைக்கும். பாஸ் பண்ணுறது கூட இல்லை, அது என்ன இந்த கட் ஆஃப் மார்க் தானே, அது மார்க் கொடுத்துக்கிட்டே அப்படி தானேம்மா. சரி, நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். +2 பாஸ் பண்ணணும் முதல்ல. இல்லை அது முக்கியம் இல்லையா? நீட்டு +2 இங்கே இருக்க. அது மாதிரி பேருங்கிறது வீடு இருக்க. இந்த வீடுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். வீடு பேரு அப்படின்னு நம்ம சைவத்தில் ரொம்ப அழகாக வச்சாங்க. அதனால் திருவடி நிழலை அடையணும், திருவடியில் சேரணும், சிவானந்தம் பெறணும், சிவானுபூதி பெறணும். ரைட்டு, அதெல்லாம் சிறப்பு தான், பெறணும். நீட்டில் பாஸ் பண்ணணும், நல்ல கட் ஆஃப் மார்க்குள்ளே வந்துடணும், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்ம அதில் எய்ம் பண்ணுறதோட நம்ம என்ன எய்ம் பண்ணணும், இந்த +2 ஒழுங்காக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் மாதிரி. முதல்ல வீடு எய்ம் என்ன அப்படின்னா, முதல்ல பிறப்பிறப்பிலேருந்து தப்பிக்கணும். முதல்ல பிறப்பிறப்பிலேருந்து தப்பிக்கணும். அது தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பிறப்பு இறப்பு தப்பிச்சா எங்கே போகிறது? பிறப்பிறப்பு தப்பிச்சதுக்கு அப்புறம் பிறப்பு இறப்பு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இங்கே தான் வந்தால் அப்புறம். பிறப்பு இறப்பு இருந்தால், பிறப்பு இறப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட போய் கேட்க வேண்டாம், எங்கே சார் நான் போவேன்னு. எங்கே போகிறேன்? இங்கே தான் வர. பிறப்பு இறப்பு இருந்ததுன்னா இங்கே தான் வந்தாகணும். இதை பெரிய ஒரு மேப்பை திறந்து, வேர்ல்டு மேப்பை திறந்தால் எங்கேயாவது ஒரு புள்ளியில் இருப்பேன், அவ்வளோதான். வேறுட்ட புள்ளி நிலமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீராக கூட இருக்கலாம், அங்கே கூட இருக்கலாம், அங்கே கூட பிறக்கலாம். பிறப்பு இருப்பு இப்படியே கண்ணை மூடிட்டு சக்குன்னு ஒரு குத்தி இறக்கிடுவாருங்க. பிறப்பு இறப்பு அப்படி தான். என்ன புண்ணியம் பண்ணமோ, திருநீர் பூசுகிற நெறிக்கு வந்து சேர்ந்து கமலவனார் சத்சங்கத்தில் திருவாசகம் கேட்குற பேர் கொடுத்துருக்காரு நமக்கு. இது யோசிச்சு பார்த்தா ரொம்ப உண்மையிலேயே எப்படி நமக்கும் இப்படி வாச்சிருக்க. ஏன் ஆச்சரியப்படுறேன்னா, நிறைய பேர் கிடைக்கலையேன்ட்டு அது சுற்றுது. ஆனால் ஒரு சிலருக்குத்தானே அது தோன்றி அதில் ஆர்வம் ஏற்பட்டு, இப்போ எப்போ பார்த்தாலும் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிற பையனை பார்த்தா இந்த ஊர் சுற்றுற பையனுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியும் இல்லையா? என்னடா எப்போ பார்த்தாலும் படிக்கிறோம். ஆனால் பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ணும்போது தான் தெரியும் யார் பைத்தியக்காரன்னு, இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாம் வந்து நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸு, படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிறோமோ இல்லையோ பாஸ் பண்ணிவிடுவோம். பாஸ் பண்ணிவிடுவோம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இல்லாட்டி இங்கே வந்துருக்க மாட்டோம், பாஸ் பண்ணிடுவோம், அது ஷியோரு. அதுக்கு ஒரு கேரண்டி இருக்குது. பிறப்பு இறப்பு நீங்கிடுச்சுன்னா, பிறப்பு இறப்பு நீங்கிய பிறகு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமில்ல. இந்த பிறப்பு இறப்பு இல்லாத உயிர் இருக்கிறதுக்கு இடம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வீடுன்னு பேர். ஏது வீடுன்னு பேருன்னா, பிறப்பிறப்பு இல்லாத உயிர்கள் தங்குகிற இடம் வீடுன்னு பேர். அந்த வீட்டுக்கு பேர் தான் சிவலோகம்னு பேர். சிவலோகம் அதுதான். அங்கே சாமி நிறைய கேட்டகரி வச்சுருக்காரு, அது நல்லா தெரியுது, அதுலேயே நிறைய கேட்டகரி வச்சுருக்காரு. ஆனால் நமக்கு இந்த இந்த சிக்கல் இருக்காது இனிமே, இல்லைங்களா? அது ஒரு பிரச்சனை இல்லாமல் அது. ஆகையினால சாமி இதில் எதுக்கு இவ்வளவு பீடிகை போடுறேன், ஏன் இவ்வளவு அடிப்படை சொல்லுகிறேன்னா, திருப்படை எழுச்சியினுடைய அடிப்படை ஒரு விளக்கமாக, கொள்கையாக, அடிப்படை தேவையாக எதை சொல்லுகிறார்? அந்த மக்களை பார்த்து, தில்லையில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையோர் சிவநெறி சாராமல் ஏதோ
வாயளவில் சொல்லுகிற கொள்கைகளுக்கு அடிமையாகி அந்த கொள்கைகளுக்கு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கைக்கு எப்படியோ அடிமையாகி அந்த கொள்கை சிறப்பாக இருக்கிறது போல இருக்கிறதே என்று அதில் செல்லுகிறவர்களை பார்த்து இது இந்த சிவநெறியினுடைய பெருமையும் சிவத்தினுடைய பெருமையும் அந்த முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய உண்மையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிற அந்த பெருமான் அவர் சொல்லுகிற இந்த செய்தி பாருங்கள். இந்த இதில் இந்த ரெண்டுலேயும் சொல்லக்கூடிய செய்தி தான் ஒரு தெளிவான செய்தியாக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்படை எழுச்சியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை திருப்படை எழுச்சியை திருவாசகத்தினுடைய தன்னுடைய அந்த போக்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட முறையில் கொடுத்துருக்கிறார். திருவாசகத்தில் ரொம்ப மாறுபட்ட முறையில் இருக்கக்கூடியதுன்னா திருப்படை எழுச்சி, அப்புறம் யாத்திரைப்பத்து. ரொம்ப கமாண்டிங்காக ரொம்ப வார்த்தைகளால் சொல்லப்பட முடியாத அளவுக்கு இருப்பது திருப்படை எழுச்சி, திருப்படை ஆட்சி. இந்த திருப்படை ஆட்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது அன்கமெண்டபிள். அது அப்படியே ஒரு பதிகம். அது இந்த இதில் இந்த திருப்படை எழுச்சியில் அவர் இந்த மக்களை, தில்லை வாழ் மக்களை சிவநெறியில் செலுத்தி சிவநெறிக்கு ஆட்படுத்தி, அந்த சிவநெறியில் ஆட்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு இந்த சிவநெறியினுடைய சிறப்பையும், ஏன் நாம் சைவ நெறி எல்லா நெறிகளை விட சிறந்த நெறி, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்றெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன அந்த சிறப்பு அப்படின்னு கேட்டால், அந்த சைவம் சொல்லுகிற நெறியில் அந்த லிபரேஷன் ஆஃப் சோல், அந்த ஆன்மா துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளை சொல்லுகிறார். நம்முடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம், நானும் ஆசிரியராக இருந்தவன் தான். ஆசிரியர்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடலாம் நடத்துவாங்க, பரீட்சையெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 20 நாள் 25 நாள் 30 நாள் இருக்கிற பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தெரிஞ்சிடும்னு கேட்டால், எது தேராதுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. அந்த தேராத டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பார், இதுங்களில் எதையாவது தேர்த்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பார், தேர்த்துறதுக்கு. அதனால் என்ன பண்ணுவார், அதில் ஒரு மினிமம் மார்க்ஸ் ஒரு 40 மார்க் வாங்கிறதுக்கான வழிவகையை சொல்லி கொடுத்து, இந்த 40 மார்க் அவன் வாங்கிட்டான்னா ஃப்ளூக்கில் தப்பிச்சிருவான்ல டக்குன்னு. அதுக்காக பெரிய கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்து, இந்த 5 கொஸ்டினையும் நெற்று பண்ணுடா, இந்த 5ல் ஏதாவது 2 வருண்டா, நீ வாழ்க்கையில் ஏதாவது போன ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தால் 3 கூட வருண்டா. அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டேன்னா 3 5 45டா. வேறு எதுவும் படிக்காது, இந்த 3 கொஸ்டின் ஏதாவது படிடா, அது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு அப்படின்ட்டு செலக்டடாக கொஸ்டின்ஸ் ஒரு 3லேருந்து 5 கொஸ்டினை கொடுத்து, அதை மட்டும் படி, அதை மட்டும் ப்ரிப்பேர், வேறு எதுவும் படிக்காதேம்பார். சார் நான் வேறு பாடலாம் வேணா நான் அதெல்லாம் படித்து கிழிச்சது தெரியும் எனக்கு, நீ இந்த 3 கொஸ்டினை படி, இந்த 5 கொஸ்டினை படி அப்படின்னு தேத்துவார் தெரியுங்களா. 5 கொஸ்டினை படி, இந்த 5 படிச்சுட்டேன்னா நீ பாஸ் பண்ணிவிடலாம். நீ பாஸ் பண்ணால் கிடைக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா, அடுத்தது உன் மூஞ்சில் நான் முழிக்காமல் இருக்கலாம். அப்படிம்பார் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாணவர்களை தேற்றுகிற ஆசிரியர் போலத்தான் மணிவாசகர் இப்போ தேத்துறார் நம்மளை.
நம்முடைய இரண்டு மற்ற கொள்கைகளில் இருக்கக்கூடிய மாபெரும் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய சைவ சமயத்தில் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கீனாக நீங்கள் கவனிக்கணும். சைவ சமயத்தில் சொல்லப்படுகிற செய்திகளில், சிவநெறியில் சொல்லப்படுகிற செய்திகளில் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு 3 மலம் இருக்கிறது. அதில் ஒன்று ஆணவம், இன்னொன்று கண்மம், மாயை அப்படிங்கிற அந்த 3 மலங்களில் நமக்கு ரொம்ப பெரிய ஜென்ம எதிரியாக இருக்கிறது இந்த ஆணவ மலம். நமக்கு அது ஜென்ம எதிரி அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளணும். ஆணவத்தை எதிர்த்து போராடுகிற அந்த நிலையில் ஒரு டாக்டிக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 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 உத்தி. என்ன உத்தி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு, இருந்தாலும் அதை நான் சொல்லுகிறேன். இந்த உத்தியை யோசிங்க. எத்தனையோ விஷயமாக இந்த சைவ சித்தாந்தத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். சித்தாந்தத்தை அப்படியே புத்தகப்படி சொல்கிறதுங்கிறது சொல்லிட்டு போகலாம். ஆனால் சித்தாந்தத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம், அது எப்படி வாழ்க்கையோடு ஒட்டியது. நானும் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லி ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ ஒரு உதாரணம், ஒருத்தர் ஒரு பெரிய பிஸ்னஸில் இருக்கிறார் அப்படியே வச்சுக்குவோம். ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் அல்லது ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார். பெரிய நிலை, ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு பல கெடுதல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பல கெடுதல் நிகழ்கிறது, பல தீங்குகள் வருகிறது. யோசிச்சு சொல்கிறேன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு. பல தீங்கு நடந்துக்கிட்டே இருக்கு. யாராலன்னு தெரியல, யாராலன்னு தெரியல, ஆனால் தீங்குலாம் நடக்குது. எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியறதுக்குள்ளேயே அடுத்த தீங்கு வந்துடுது. இப்படி பல தீங்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த தீங்கு யாரால செய்கிறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணார், தான் ஏதாவது ஒன்று செய்யலான்னு அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது அதுக்கு பல்வேறு விதமான தீங்குகள் இப்படிலாம் நடக்கிறத பார்த்து இவர் ஒரே ஒரு வழி கண்டுபிடிச்சார். என்ன வழி கண்டுபிடிச்சேன்னா, யாரோ ஒருத்தர் மறைச்சிருந்து இவ்வளவும் பண்ணுறான் இல்லையா, கண்ணுக்கு தெரியாமல் வெளியே வராமல், ஆனால் இவ்வளவு தீங்கு பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அவனை வெற்றி கொள்ளணும்னா முதல்ல என்ன பண்ணணும், அவன் யாருன்னு தெரியணும். அவன் யாருன்னு தெரியணும். அவன் யாருன்னு தெரியணும்னா முதல்ல அவனை எப்படியாவது வெளியில் கொண்டாடணும். அவனை வெளியே கொண்டு வந்துட்டா இப்போ என்ன பண்ணலாம், அவனோட சண்டை போடலாம். அவனை தெரிஞ்சவனாக இருந்தால் அவன்கிட்ட எப்படி போட்டி போடுறது அல்லது எப்படி அவனை எதிர்கொள்கிறது, அவனை எப்படி. இப்போ ஆள் தெரியாமல் இருட்டில் இல்லை கண்ணு போட்டு கை அடிச்சிட்டு இருக்க வேண்டியது. தமால் தமால் அடி விழுவுது, இருட்டாக இருக்குது, எங்கேருந்து அடி விழுவுதுன்னு தெரில. யோசிச்சுட்டு வந்து பொத்துன்னு விழுவுது. அப்போ அடிக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிச்சா இப்போ திரும்ப எதிர்த்து சண்டை போடலாம். அப்போ அவனை வெளியில் கொண்டு வருது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணி, அப்போ அது ஒரு உத்தி பண்ணி தனக்கு மிகப்பெரிய ஒரு, அதாவது இவராக கற்பனை பண்ணி உத்தி பண்ணி தனக்கு மிகப்பெரிய ஒரு புதையல் வேட்டை ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அது வருது. அது இந்த ஸ்டேஷனில் நான் போய் அதை எடுத்துட்டா வாழ்க்கையில் இனிமேல் சம்பாதிக்க வேண்டாம், அவ்வளோ பெரிய விஷயம் வருது அங்கே, அதை வாங்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு இவர் முதக்க விட்டார். அவரே முதக்க விட்டார் இன்ஃபர்மேஷனை.
இப்போ அதே ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் வர நேரத்தில் அந்த கம்பார்ட்மெண்ட் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டார். இப்போ தடுக்கிறவன் வந்து தான் ஆகணும். இப்போ வந்துட்டான், வெளியில் கொண்டுட்டார். வந்தவுடனே அளவு டப்பான்னு சேர்த்து பிடிச்சிட்டார். ஃபைட்டு பண்ண முடிஞ்சதில்லை, இப்போ வாய்ப்பு இருந்ததில்லை. இப்போ மறைஞ்சிருந்தவொடனே வெளியில் கொண்டு வந்தார். நமக்கு மறைஞ்சிருந்து நமக்கு அவ்வளோ தீங்கு செஞ்சது ஆணவம், அதை வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக நமக்கு மாயை கண்மொன்னு 2 கொடுத்து வெளியில் கொண்டு வந்தார். வெளியிலே வரமாட்டேங்கிறாங்க. இப்போ கூட கேட்குறான், எங்கே இருக்குது ஆணவம்? ஒரு பொருளையும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளையும் காட்டாது ஈதுன்னாரு. ஆணவமாக கேட்குறான், எங்கே இருக்கு ஆணவம்? கேட்கறதுலேயே இருக்கு ஆணவம். ஆணவம் என்று ஒன்று இல்லவே இல்லை. எவ்வளோ ஆணவமாக சொல்கிறப்பா நீ. வைணவர்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லோரும் கேளுங்க, நீங்கள் ஆணவத்தை மறுக்கிறவர்கள் வைணவர்கள். ஆனால் ஆணவ மலம் உண்டுன்னு பேசுகிறது அகச்சமயம் ஆறும் தான், நம்ம தான் பேசுகிறோம். அப்போ வெளியில் கொண்டாந்துட்டோம். இந்த வெளியில் கொண்டாந்த பிறகு தான் அவனோட சண்டை போட முடியும். எனவே உயிர் தனக்கு தெரியாமலேயே தன்னை சூழ்ந்து கெடுதல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணவத்தை அதால் வெல்ல முடியாது. அதை வெளியில் கொண்டு வரத்துக்காக இந்த மாயையும் கண்மத்தையும் போட்டவொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாயை கண்மத்தினால அது பண்ணுற அட்டகாசம் எது? ஆணவம் பண்ணுற அட்டகாசம். ஆபாரக சக்தியாக இருந்தது அதோ ஞாமிகா சக்தியாக மாறுச்சு. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாயை கண்மம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இந்த இருளை வெள்ள கொண்டாடுறதுக்காக இறைவனால் அதை கொண்டு வந்து அதோட போரிடுவதற்காக கொண்டு வந்த 2 தான் இந்த மாயை கண்மம். இப்போ அதோட போராடுறதுக்கான வல்லமை நமக்கு வந்துருச்சு. எதால் போராடலான்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை. அப்புறம் எதுக்கு மாயை கண்மம்? ஆகவே இந்த அன்பு மிகுந்தால் ஆணவம் நீங்கிவிடும் என்று தெரிஞ்சு போச்சு. அன்பு மிகுந்தால் ஆணவம் நீங்கிடும். ஏன்னா ஞானம் வந்தால் ஆணவம் நீங்கும். ஞானம் ஈசன்பால் அன்பே, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வேறு என்ன, நீங்கள் எதை சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள். ஆனால் ஈசன்பால் அன்பு அப்படிங்கிறதோட அதை நீங்கள் கார்லேட் பண்ண முடிஞ்சால்தான் அது சிவநெறியோடு ஒத்து வரும். அதோடு அது கார்லேட் பண்ண முடியலன்னா அது இரலவெண்ட்டு. அப்போ என்னாச்சு? இப்போ நாம் பெற வேண்டிய ஒன்று, உயிர்கள் பெற வேண்டிய ஒன்று வீடு. அந்த வீடு என்பது சிவலோகம். பேர் அப்புறமா பார்த்துக்கலாம். வீடு வேற, பேர் வேற, 2 ஒன்றா சொல்லக்கூடாது. வீடு வேற, பேர் வேறு. இந்த வீடு என்பது சிவலோகம். ஸோ அதனால் நமக்கு மினிமம் கேரண்டி சிவலோகம், மேக்சிமம் நமக்கு சிவானுபவம். அப்போ இந்த மினிமம் கேரண்டி சிவலோகம் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த சிவலோகம் பெறுவதற்குரிய முக்கியமான வழி என்னென்னா, இந்த ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள், இந்த மாயை கண்மம் 2 தட்டி விடணும். 2 தட்டி விடணும். 2 தட்டி விட்டுட்டா நாம் சிவலோகம் போகிறதுக்கு தயாராகிடுவோம். எனவே வான ஊர் கொள்வோம் வாரீர், வான ஊர் கொள்வோம், அண்டர் நாடாழ்வோம் வாரீர். வான ஊர் அண்டர் நாடு சிவலோகம். வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே, அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படை வாராமே. மாயை அல்லல்னா கண்மம், மாயை கண்மம். மாயைக்கு ஒன்று வச்சார், கண்மத்துக்கு ஒன்று வச்சார். எவ்வளோ பெரிய சைவ சித்தாந்தம்னு பாருங்கள். மாயை கண்மம் 2 டச்சு கீழே ஆச்சுன்னா வீடு தான். அங்கே
அங்கே நமக்கு மேக்கப் நடக்கும். இதுக்கு இந்த ஆணவெல்லாம் இருக்கும் இல்லையா நம்மக்கிட்ட, அதெல்லாம் தட்டி கிட்டி எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுற வேலையெல்லாம் சிவலோகத்தில் தான். ஆணவம் முழுக்க நீங்கிறது. முழுக்க ஆணவம் நீங்கி இருந்ததுன்னா ஒன்றாவே போயிட வேண்டியதுதான் கூடவே. அங்கெல்லாம் போகாத நெல்லு கண்ணப்பன்னார்ல, நெல்லு கண்ணப்பனா என்ன, சிவலோகமனை என்கிட்டயே வந்துருன்ட்டார் அவர். முடிஞ்சு போச்சு. ஆணவம் 100% ஓவரு. அப்போ ஆணவங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ தேயுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்க, அவ்வளோதான். ஆணவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால விட்டுற மாட்டார். அது அங்கே. அதனால தான் சரியில் இருக்கவங்க, கிரியையில் இருக்கவங்க, யோகத்தில் இருக்கவங்க, எல்லாத்திலும் இருக்கிறவங்களுக்கும் சிவன் நெறியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த சிவ அன்பை தூய்மையாக செய்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய வீடு சிவலோகம். அந்த சிவலோகம் அதைத்தான் பேசுகிறார் ரெண்டுலேயும். முத்தி பேரு என்று சொல்லக்கூடிய சிவானுபவத்தையோ அது சொல்லாமல் அந்த அண்டர் நாடாழ்வோம் வான ஊர் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 நிலைகளையும் பேசுகிறார். ரொம்ப அற்புதமான பகுதி. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஒரு இந்த நெறியில் நம்முடைய மணிவாசகர் இதை போய் எப்படி வேதாந்திகள் இதை விளக்குவாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அங்கேயே வச்சு விளக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. திருவாசகம் அவங்களும் தானே சொல்கிறாங்க, ராமகிருஷ்ண மடத்துலேயும் இருக்குது திருவாசகம். ரைட்டு, படிக்கட்டும், நம்ம வேணான்னு சொல்லலை. ஆனால் எப்படி ஆணவன்ற ஒரு இல்லாமல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? ஆகையினாலே அந்த நிலையில் இந்த மாயப்படையை வெல்லுவது எப்படி, கண்மப்படையை வெல்லுவது எப்படி, அப்படி நம்ம போகும்போது நம்மளை கன்ஃபரண்ட் பண்ணுறது, நம்மளை எதிர்கொள்வது முதல்ல மாயப்படை. அதை மோதி அடிச்சுட்டு போனோம்னா அடுத்தது கண்மப்படை, அதையும் அடிச்சுட்டு போனால் சிவலோகம் வந்துடும். அதனால் அமைப்பு முறையிலேயே முதல்ல மாயப்படையும் அப்புறம் கண்மப்படையும் வச்சார். நம்ம மாயப்படையை எங்கேயே வெண்ணுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பிரளயாகலர் ஆகி அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம்லாம் வேண்டியதில்லை. இங்கேயே கண்மப்படையை வெண்ணுட்டா விஞ்ஞான கலராக நம்முடைய ஆணவ மலத்தை மட்டும் நீக்குவதற்குரிய நிலையில் சிவலோகம் போயிடலாம். ரெண்டையும் இங்கேயே பண்ணிக்கலாம். அதனால் இந்த ரெண்டையும் பண்ணுறதுக்குரிய நெறிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து சொல்லுகிறார். சரி, மாயப்படை பிடிச்சார் போகும், எப்படி ஐயா போகும் அப்படின்னு கேட்குறது. மாயப்படையை எப்படி எதிர்கொள்வதே சிவலோகம். மாயப்படையை வெற்றி கொள்வதற்கு, மாயப்படையை வெற்றி கொள்வதற்கு மாயத்தை தந்தவனே நமக்கு படைக்கலத்தையும் தந்திருக்கான். அவன் தானே மாயையை தந்தவன் இல்லையா? அதனால் அவனும் படைக்கலை தந்திருக்கான். என்ன படை தந்திருக்கான் பார்ப்போம். அந்த படைக்கலை இல்லாமல் போய் சும்மா போய் சண்டை போட முடியுமா? மாயையோட போட முடியாது இல்லை. நம்ம படி போருக்கு போகிறோம். ரொம்ப அற்புதமாக ஞான வாழ் எந்தும் மையர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் மையர் மதிவன் குடைகவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே. மார்ச். அந்த ட்ரெண்டில் சொல்லியிருக்கார், சொல்லணும். ஞான வாழ் எந்தும் மையர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் மையர் மதிவன் குடைகவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படைவாராமே. மாயப்படை, இந்த மாயப்படை நம்மை தடுத்து நிறுத்தாதபடிக்கு அதை வெற்றி கொண்டு செல்லுவோம். அப்போ நமக்கு வாழ் வேணும். நம்மை எதிரியுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம் வேணும் இல்லையா? போருக்கு செல்லுவதற்குரிய அந்த நாதத்தை பறை அறிவிக்கணும், பறையடிக்கணும். அந்த பறை அறிவித்து அந்த ஒரு தலைவனின் கீழே போர் செய்யணும். ஒரு தலைவனின் கீழே போர் செய்யணும். நம்மளா போய் போர் செஞ்சால் தலைவன் ஒன்றும் இல்லை. ஒரு தலைவனுக்கு கீழே போய் போர் செய்யணும். எந்த தலைவன்? எங்கள் தலைவன் ஞானத்தை வாளாக ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைவன். அந்த ஞானத்தைத்தான் எங்களுக்கு வாளாகவும் தந்திருக்கிறான்.
எனவே நம்மகிட்ட இருக்கிற வாழ் எதுன்னு கேட்டால் ஞானம். அந்த ஞானம் ஒன்று தான் அந்த மாயையை வெட்டி சாய்க்கின்ற வாழ். அந்த வாளை அவரே கொடுக்கிறார். அது என்ன வாழ்? பதிஞானம், சிவஞானம். இந்த சிவஞானம் அந்த வாழ் கொடுக்கிறார். சிவஞானம், பதிஞானம், திருவருள். அப்படி போருக்கு செல்லுகிற பொழுது உற்சாகமான ஒலிகளை பறை அறிவித்து கொண்டு போவார்கள். போர் முழக்கம் கேட்டால் தான் இல்லையா, அது மாதிரி என்னன்னு 5 எழுத்து ஓதணும். நாதப்பறை என்பது 5 எழுத்து. 5 எழுத்து ஓதணும். சிவஞானம் கையில் இருக்கணும். மானமா ஏறும் மையர் மதிவெண் குடை கவிமின். மதி வெண் குடை கவிமின் அப்படின்னா நம்முடைய மதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவை வெண்குடையாக தலைவனுக்கு கவிழ்த்து விடுவது என்று சொன்னால், அவனுக்கு குடையாக இருத்தல் என்றால் அவனிடம் சென்று மடிந்து இருத்தல். நம்முடைய அறிவு தனியாக செயல்படாது இருத்தல். நான் செய்கிறேன், நானே செய்வேன், இது என்னுடையது என்று சொல்லக்கூடிய தன்மைகளை எல்லாம் இழந்து என் தலைவன் சொல்லி எப்படி நடப்பேன், என்னுடைய தலைவன் அறிவே அறிவு என்று சொல்லி மதி வெண் குடை, குடை கவிழ்ந்திருக்கிற மாதிரி நம்முடைய ஞானம் கவிழ்ந்திருக்கணும். எதை? தலைவனை சுற்றி கவிழ்ந்திருக்கணும். நம்முடைய மதி எப்படி தானே, நம்முடைய மதி எப்படி கவிழ்ந்திருக்கணும்? தலைவனை சுற்றி கவிழ்ந்திருக்கணும். தலைவனை சுற்றி கவிழ்ந்திருக்கணும். மதி வெண்குடை கவிழ்ந்திருக்கணும். செல்ஃபோனை சுற்றி கவிழ்ந்து கிடக்கும். அவ்வளோதான். கையில் பிடிச்சதுன்னா மதி வெண் குடை கவிமின் அப்படின்ட்டு கவிந்து கிடக்கும், கவிந்துடுவோம் அதுலேயே. அப்படி இல்லாமல் மதிவெண் சிவனை சுற்றி அந்த மதி அங்கேயே சுற்றி இருந்து தலைவனை பற்றியே நினைப்பு. கையில் அவன் கொடுத்த சிவஞான வாழ். அதை விட பெரிய கவசம் திருநீற்று கவசம், ஆன நீற்று கவசம். நீற்று கவசம் அந்த நீர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா சாமியோட வாக்கு? நீர் கவசம்னாரு. நீர் கவசம். ஆகவே நீற்று கவசம் அடைய புகுமீன்கள். திருநீர் அணிந்தவர்களுக்கு வேறு கவசமே தேவையில்லை, இல்லையா? அதை இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருவாசகம் முழுக்க சேக்கிழார் படித்தவர். அதனால் இது எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறார். இந்த குழந்தை ராத்திரியான வீறிட்டு அழுவுதான். எந்த குழந்தை? ஞானசம்பந்த குழந்தை ராத்திரி வீறிட்டு அழுவுமா. ஞாபகம் வந்துடும், கையில் ஞாபகம், சாமி ஞாபகம் வந்துடும். சொல்ல தெரியாது அதுக்கு. வீறிட்டு அழுவோம். இந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிப்பாங்கள்ல, இந்த அம்மையாருக்கு தெரியும். இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? வேறு பல காப்பும் மிகை என்று நீர் திரு நெற்றியினில் சாற்றி நிறைவித்தார். பேரு உலகினுக்கு என வந்த பெரியவர்க்கு. யார் பெரியவர்? குழந்தைங்க. அது கத்திட்டு இருக்கு. அது சேக்கிடார் சொல்கிறாரு, பேரு உலகினுக்கு என வந்த பெரியவர்க்கு. குழந்தை என்ன சொல்கிறாரு? பெரியவரான். பேரு இந்த உலகத்திற்கே பெரும் பாக்கியம் என வந்தது இந்த குழந்தை. பேரு உலகினுக்கு, பேரு என்று சொன்னால் பெரும்பேறு பாக்கியம் சொல்கிறோம் இல்லையா? பேரு உலகினுக்கு என வந்த பெரியவர்க்கு வேறு பல காப்பும் மிக என்று நீக்கி, வேறு காப்பெல்லாம் தேவையில்லை என்று நீக்கி, நீர் திரு நெற்றியில் சாற்றி நிறைவித்தார். நீர் நெற்றியில் சாற்றினார். நீர் நெற்றியில் சாற்றினார். நானாக இருந்தால் அப்படி தான் எழுதியிருப்பேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் போகும். வண்டியும் அவ்வளோ தூரம் தான் போகும். ஆனால்
சேக்கிழார் தெய்வ சேக்கிழார் இல்லை, நீர் நெற்றியில் சாற்றினார் இல்லை, நீர் நெற்றியில் சாற்றி நிறைவித்தார். அப்போ நீர் தான் நிறைவு. வேற எது குழந்தைங்கள்லாம் பயப்படுதுங்க கத்துதுங்கன்னா, சில குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கம்மா, ஒரு 32 தாயத்தாவது இருக்கும். கருப்பு கலரு, பச்சை கலரு, சிவப்பு, இடுப்பில், கழுத்தில், இதுக்காகவே பயந்து கத்துவது. பயத்தில் கத்துதுன்னு தாயத்தை போட போய் தாயத்தை பார்த்து கத்துவது. அவ்வளவு தாயத்துங்க, அவ்வளவு மந்திரியம் எல்லாம் போட்டு அந்த குழந்தைக்கு சிவப்பு கயிறு, பச்சை கயிறு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு கட்டி அந்த குழந்தைய, அதெல்லாம் இல்லையா, வேறு பல காப்பும் மிகை என்று நீக்கி நீர் நெற்றி. அப்போ நீர் தான் கவசம். இதை வச்சுக்கிட்டே எழுதுகிறார். நீற்று கவசன்றதை வச்சுக்கிட்டு சாமி எழுதுகிறாங்க. அது நீற்று கவசம், திருநீர் கவசம். எத்தனையோ கவசம் இருக்கு, ஆனால் திருநீற்று கவசம் போல ஒரு பெருங்கவசம், அற்புத கவசம். அந்த கவசம் அணிந்திருக்கிறவர்களுக்கு எந்த ஊரும் விளையுது. ஞானவாழ் எந்தும் ஐயரு நாதப்பறை அறைமின். 5 எடுத்து ஓதுங்கள், வாங்க 5 எடுத்து ஓதுங்க, நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க, சிவஞானத்தை கையில் எடுங்க, 5 எடுத்து ஓதுங்க. அவ்வளோதான். மாயப்பட கிட்டக்கே வராது, மாயப்பட கிட்டக்க வராது. மாயையை வெல்லுவதற்கான சிறந்தது 5 எடுத்தும் திருநீரும். 5 எடுத்து திருநீர் மாயை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செஸ்ஸில் ஒரு பையன், பிரம்மயானந்தாவா பிரக்யானந்தா, அந்த பையன் சொல்லியிருக்கான், நீ என்ன எப்போ திருநீர் பூசுறியேன்னு கேட்டிருக்காங்க. அது அவன் சொல்லியிருக்கான், எனக்கு சின்ன வயசில் இருந்த இந்த திருநீர் பூசினா எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நமக்கு சாஸ்வதம் இல்லை, எதுவும் நிலையாமையாக இருக்கக்கூடிய உலகத்தில் நிலையானது ஈசன் ஒருவன் தான் அப்படிங்கிற அந்த நினப்புனால நான் எப்போவுமே திருநீர் இட்டுக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த பையன் சொல்கிறான் பாருங்க, வேர்ல்டு செஸ் இவன்ல அவன் பெரிய, அதாவது அந்த குழந்தைக்கிலேருந்தே அது அது அந்த நீற்றினுடைய பெருமை. இப்போ எல்லா இன்டர்வியூ எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா அழகாக திருநீரிட்டு இருக்குது. அது நம்ம தான் கொஞ்சம் வெக்கப்படுறோம் இல்லையா? ஆகையினால அந்த நீற்று கவசம் அது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஞானவாழ் எந்தும் ஐயரு நாதப்பறை அறைமின் மானமாயேறும் ஐயரும் மதிவெண் குடை கவிமின். கவிமின்னாரு, அதனால தான் நம்முடைய மதிய கவிமின்னாரு. அது அது முளைத்தெழக்கூடாது, கவிந்து இருக்கணும். அது ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. எவ்வளோ பெரிய சைவ சித்தாந்த கருத்து. சைவ சித்தாந்தம் மாயைத்தான் முதல்ல வெல்லணும், மாயையை வென்று தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். முதல்ல வெல்ல வேண்டியது மாயை தான். அதை வென்றுட்டு அடுத்தது அந்த ஸ்டேஜ் போகணுங்கிறதுக்கு மாயையை வெல்வதற்கு இவ்வளவு எடுத்து சொல்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன்ல, வாசனை வீசுன்னு, திருவாசக வாசனை வீசாத பாட்டில் இது திருவாசகம்னு வாசனை வீசுகிற மாதிரி ஒரு தொடர் ஒன்று அதில் அழகாக ஒரு இடத்துல வச்சு விட்டார். இவரையே அறியாமல் வச்சார். பெருமானுடைய தலைமைக்கு நம்முடைய அறிவை மதி வெண்குடை கவிமின், நம்முடைய அறிவை இப்படி பார்க்காம இப்படி பார்க்கணும், அறிவு இப்படி நோக்காம இப்படி நோக்கணும், அப்படி குவிந்து தாழ்ந்த நிலை, அப்படி சுவாமியினுடைய அறிவை சுற்றி அப்படி இருக்கணும். அதை மதிவெண் குடை கவிமின்னாரு. யாருக்குன்னாரு? சிவபெருமானுக்கு. இந்த சிவபெருமான் யாருன்னு கேட்டார். இந்த குதிரையில் வந்தார்ல ஒருத்தர், அவர்கிட்டார் மாட்டிட்டார் பாருங்க. இப்போ தான் தெரியுது திருவாசகம் அப்படின்னு தெரியுதில்ல. வேறு சொல்லியிருக்கலாம், எத்தனையோ சொல்லியிருக்கலாம். திரிபுரம் எரித்தவர், யானை தோலை உரித்தவர், எவ்வளவோ சொல்லியிருக்கலாம்.
ஆனால் என்ன சொன்னார்? மானமா ஏறும் ஐயர். மானமான பெருமை மிக்க குதிரையில் வருகிறவர்னார். ஏன்னா இவர் ஒருத்தருக்குத்தான் குதிரையில் வந்தார் இல்லையா, அதனால் மானமா ஏறும் ஐயர் அப்படின்னார். திருவாசக வாசனை வந்துடுச்சு. அதனால் அந்த பாட்டு தப்பிக்கவே முடியாது. சரி, மாயையை வென்றாச்சு. அடுத்தது கண்மம். கண்மத்துக்கு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. கண்மம் வந்துங்கிறது மாயையை நாம் ஒத்தையாக நின்று வெல்லலாம். கண்மம் ஒற்றையாக நின்று வெல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒத்தப்படையில் நம்ம கண்மம் செய்யலை. எல்லாம் பல்காக செஞ்சுருக்கிறோம். அதனால் எத்தனை பிராரத்தம் இருக்குது, எவ்வளவு இருக்குது, அத்தனையும் வெல்லணுமே. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதை வெல்லுவதற்கான சிறந்த உத்தி திருக்கூட்டம்தான். திருக்கூட்டம்தான் சிறந்த உத்தி. தனியாக நின்று கண்மத்தை போக்கிக் கொள்ள இயல. திருக்கூட்டத்திலே இருந்துதான். தொண்டர்கள் தூசி செல்லீர், பத்தர்கள் சூழப்போகீர், ஒன்திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள், தின்திரள் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள், அண்டர் நாடாள் ஓம் நாம் அல்லல் படைவாராமே. போருக்கு எப்போவுமே போர் எப்படி நடத்துவாங்க, வியூகம் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஃப்ரண்ட்டு, அந்த வார் ஃப்ரண்ட்டு, அதில் இருக்கிற பிரேவ் சோல்ஜர்ஸ் அவங்க தான் வச்சுருப்பாங்க. பிரேவ் சோல்ஜர்ஸ் அசந்திர மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா முதல்ல போகிறவன் அந்த படை அத்தனையும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஃபங்க் ஆகிட்டானா வம்பு. இவன் அப்படி பார்த்துட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பிரச்சனையாகி போகணும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கவன் ரொம்ப பிரேவரியாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால், அதிகமான அறிவு தேவைப்படாமல் சைனாக்காரன்லாம் அப்படி தான் வச்சுருப்பான். அவனுக்கு புத்தாலித்தனம் தேவையில்லாமல் வேலை செய்கிற ஆள்மான்னு கொஞ்சம் பேர் வச்சுருப்பான் வாரியர்ஸ். அவன் கண்ணை முடிட்டு போய் அடிச்சுக்கிட்டே இருப்பான். புத்துன்னு விழுந்தாங்க கூட அப்படியே கிடப்பான். அது மாதிரி இல்லாமல் அந்த எதிர்த்து போரிடுகிற வீரம், அதே நேரத்தில் சற்றும் கோழைத்தனம் இல்லாமல், அடிக்க போகிறான்னு தெரிஞ்சும் கூட அப்படியே போய் அவன் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை அடிச்சிடணும், அவன் கூட இருக்கிறவனு 2 பேர் சாச்சிடணும் அப்படின்ட்டு போகிறான். அவனை தான் ஃப்ரண்ட்டில் நிறுத்தணும். இந்த ஃப்ரண்டேஜ் ரொம்ப முக்கியம். ஆமாம், இன்னும் அதுக்கு பேர் என்னென்னா ஃபயர் வால்னு பேர். கம்ப்யூட்டரில் ஃபயர் வால் இருக்குது தெரியுமா? என்னங்க? வைரஸ் அட்டாக்கு ஃபயர் வால்னு ஒன்று இருக்குது. அதில் எல்லாம் இது திருவாசகம் பார்த்து தான். அந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு படை. அதுக்கப்புறம் இந்த கவரேஜ்னு ஒன்று இருக்குது. 2 சைடும் சூழ்ந்து கவரேஜுக்கு ஒரு படை. அந்த படை எப்படின்னு கேட்டால் அலர்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். அவங்க எப்படி அந்த அந்த அவங்களுடைய படைகள் எப்படி வருகிறது, மேலேருந்து வருதா, சைட்லேருந்து வருதா, எந்தத்தில் வருகிறது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே அந்த கவர் பண்ணி கொஞ்சம் கூட செதறாமல் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு சூழ்ந்து ஒரு படை. முன்னால் ஒரு படை சொல்லணும்னா சூழ்ந்து போகுது. நடுவில் தான் எக்ஸிக்யூஷன். நடுவில் இருக்கிற படைகள் தான் சிறந்த ஆயுதங்களையும் சிறப்பானதையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், இது அங்கே போய் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க படை போய் முக்கியமான இடத்துல கொண்டு விட்டுட்டு அப்படி விலகிறோம். இந்த நடுவில் இருக்கிற படை அத்தனை அம்யூனிஷன், அத்தனை வெப்பன்ஸு அத்தனையும் அங்கே இருக்கும். கிருகிருன்னு அடிப்பாங்க. இவங்களை கொண்டு போய் விட்டுறணும். அங்கே இவங்க போனால் காலி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க உள்ளே நுழையணும் இல்லை, அதுக்கு தான் இந்த ஃப்ரண்ட்டு படை. அது கொண்டு போய் உள்ளே விட்டுரும். விட்டவுடனே இவன் அடிப்பான். அது மாதிரி நடுவில் இருக்கிற படை, பின்னால் ஒரு படை இருக்கும். கடைசியில் அவங்க கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து கைட் பண்ணி
இது இங்கே அது அங்கே அது அங்கே அப்படின்னு இன்ஃபர்மேஷனை 3 பேர்த்துக்கும் கொடுத்துட்ருப்பாங்க. ஃப்ரண்ட்டுக்கு, சைடில் இருக்கிறவங்களுக்கு, நடுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து இப்போ போகலாம், இப்போ நகரலாம், இப்போ ஃபாஸ்ட்டாக போகணும், இப்போ மெதுவாக போகணும், இந்த மாதிரிலாம் கொடுத்து பாதுகாத்துருக்கும். இப்படி 4 படை இருக்குங்க. ஒரு போருக்கே 4 படை இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகிறது சிவலோகத்தை வெல்றதுக்கு. நம்ம தனியாக போகல, படையோடு போகிறோம். இந்த படை எப்படி போகணும்னு கேட்டால், முதல் படை முன்னால் போகிற படைக்கு பேர் தூசி படைன்னு பேர். தூசின்னா ஃப்ரண்ட்டு அப்படின்னு அர்த்தம். முதல்ல இருக்கிற படை அது. அதான் அந்த தூசி படை எதுனா தொண்டர்கள். தொண்டு செய்கிறவங்க, தொண்டு 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 தொண்டிலேயே இருக்கிறவர்கள் அவர்கள் தொண்டர்கள். 2 பக்கமும் இருக்கிற சூழ்ந்து இருக்கிறவர்கள் பத்தர்கள் சூழப்போகீர். அவங்க சிவபெருமானுடைய பெருமையை பேசுகிறவர்கள், எழுதுகிறவர்கள், விரித்து உரைக்கின்றவர்கள், அவர்களெல்லாம் பக்தர்கள். பத்தர்கள் சூழப்போகீர், தொண்டர்கள் தூசி செல்லீர். நடுவில் இருக்கவங்க கொஞ்சம் நிதானம் தவறாமல் இருக்கிற ஒன்திரள் யோகிகள். ஒன்திரள் யோகிகள் அவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள். போர்க்களத்திற்கு உவையான எல்லா ஆயுதங்களையும் நன்கு தெரிந்தவர்கள் அந்த யோகிகள். நடுவில் பின்னால் இருக்கிறவர்கள் தின்திரள் சித்தர்களே, கடைக்கூழை செல்மின்கள் சித்தர்கள், எதற்கும் கலங்காத சித்தமுடையவர்கள். இப்படி ஒரு படை நாம் வச்சுட்ருக்கோம். இந்த சிவநெறியில் இருக்கிறவர்கள் இந்த 4 விதமான படைகள் இருக்கிறவர்களை, தொண்டர்களை வணங்கி, பத்தர்களை சூழ்ந்து, அதே போல் யோகிகளை வணங்கி, இந்த சித்தர்களை துதித்து நின்று இவர்களோடு அளவலாவி நாம் சென்று நம்முடைய அல்லல் படையாகிய கன்மத்தை நீக்கி கொண்டு நாம் சிவலோகத்தை சேர்ந்து விட வேண்டும். மாயையை வெல்வது நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணலாம். ஆனால் கன்மத்தை வெல்லுவதற்கு திருக்கூட்ட சிறப்பு முக்கியம். திருக்கூட்டத்தில் இருக்கணும், திருக்கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கணும், அடியார் பெருமக்களோடு இருக்கணும். வாங்க, இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி இங்கே என்ன அற்புதமான திருக்கூட்டம். இங்கே இரவு அற்புதமான இரவு முழுவதும் 9 மணிக்கு தொடங்கி சாயந்தரம் 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை, 9 மணியிலேருந்து 4 காலமும் பூசை, 7 மணிக்கு சிறப்பு பூசை போட்டிருக்காங்க. மறுநாள் காலையில் 7 மணிக்கு அவசியம் வாங்க. அந்த திருக்கூட்டம் தான் திருக்கூட்ட சிறப்பு. திருக்கூட்டம் பாருங்கள், தனியாக பெரிய புராணம் எழுதும்போது திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு பதிகம் வச்சார். 10 பாட்டு வச்சுருக்கார். அதுக்கு அது சாமி வச்சிருக்கிறது. ஆகையினாலே இந்த சிறப்பு தான் நம்ம சிவலோகத்தை சேர்க்கின்ற பெரும் சிறப்பாக அமைகிறது. எனவே நாம் வெல்ல வேண்டுவது சிவலோகம். அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற படை 2 படை. ஒரு படை மாயப்படை, இன்னொரு படை அல்லல் படை. அது கண்மம்னு சொல்லியிருக்கலாம், சாமி அது பேர் அல்லல்னு வச்சுவிட்டார். அதுக்கு பேர் கண்மம்னு வைக்காமல் அதுக்கு பேர் என்ன வச்சார்? அல்லல்னு வச்சார். உண்மையிலேயே எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுனா என்னன்னு தெரில. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள் அக்கா என்ன பண்ணோம், குழந்தை அழுதுச்சுன்னா, ஏங்க என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை அழுறா பாருங்க, அவளை தூக்குங்க அப்படின்னு. உடனே இவர் அங்கே போய், என் வினையே வா, இப்படியே சொல்லி தூக்குவாரு. அப்போ குழந்தையேங்கிறத வினையன்னு சொன்ன மாதிரி கண்மத்தா அல்லலேன்னாரு. என்ன கண்மத்தில் நல்ல கண்மம் இருக்கே இருக்கானே, அதெல்லாம் உடுப்பா கொஞ்சோண்டு காட்டிவிட்டு, கொஞ்சம் அப்படி 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 காட்டி விட்டு நல்ல சாத்துறது கொஞ்சோடு கொடுத்துட்டு போட்டு சாத்துறதுன்னா அது கொஞ்சம் கொடுக்கவும் வேணாம், இவ்வளவு சாத்தவும் வேணாம் சாமி அப்படின்னு நமக்கு தோணிடும் இல்லையா? அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்பு. என்ன இருவினை ஒப்புனா என்ன? இருவினை ஒப்புனா கொஞ்சம் நல்லது கொடுத்துட்டு இவர் சாத்து வரான் போட்டு, அப்போ அந்த நல்லதே வேணாம்ப்பா, எனக்கு நல்லதே வேண்டாம், எனக்கு அது சாத்திரி அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா இருவினை ஒப்பு இல்லையா? இப்படி இந்த
2 பாடல்களும் மிக அற்புதமாக அமைந்தது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் குலாப்பத்து தொடங்குவோம். அது அடுத்த வகுப்பு அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். மிகச்சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கு. இல்லை, நாளைக்கு மாலை திருமுறை பண்ணு நிகழ்ச்சி இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். அப்புறம் கமலவன சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து திருமந்திரம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பல திரைப்படங்கள் பழைய திரைப்படங்கள் எல்லாம் திடீர்னு இன்றைக்கி ரிலீஸ் போடுறான். 40 வருடங்கள் ஆன படம் இன்றைக்கி ரிலீஸ் அப்படின்னு பாருங்கள், எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பாருங்களேன் அதுக்கு. அதெல்லாம் அது அப்படி அந்த மாதிரி ரிலீஸ். அது மாதிரி இப்போ திருமந்திரம் 1லேருந்து ஆரம்பிக்குது. கமலவன சத்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க 1ஆம் தந்திரத்திலிருந்து. இது ஒரு பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. 1ஆம் தந்திரத்திலேருந்து தொடங்குது. ஆனால் பாருங்கள், ஒரு அதில் ஒரு சூட்சமாக வச்சுட்டாங்க. காலையில் 5 மணிக்காம் இல்லை, அதுக்கப்புறம் லைவில் இருக்கும். அது நீங்கள் அப்புறமா எப்போ வேணால் அப்படி தானுங்க ஐயா? ஆமாம், அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஆனால் முதல்ல ஒளிபரப்பும் போதே கேட்கணுன்னா 5 மணிக்கு. ஆனால் லைவில் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் சனி ஞாயிறு 2 நாட்கள் திருமந்திரம் 1ஆம் தந்திரத்திலேருந்து ஆரம்பிக்குது. அதே போல் திருவாசகமும் சிவபுராணத்திலேருந்து ஆரம்பிக்குது. சிவபுராணம்லாம் இன்னும் திருவாசகம் நம்ம போடல, அதுவும் ஆரம்பிக்குது. அதே போல் ஞானத்திரள் வெளியீடுகள், இந்த சித்தாந்தம் துகளறு போதம் அற்புதமான நூல். இது மாதிரி ஒரு நூல் 5 கண்டத்தில் எந்த மதத்துக்கும் கிடையாது. குரு சீடர் உறவு எல்லா மதத்துலேயும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குரு சீடர் உறவு மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அந்த சாங்டிட்டிலாம் அவ்வளோ சிறப்பாக இந்த துகளறு போதம் எளிமையாக விளக்கியிருக்கேன். அதே போல் சுந்தர தேவாரம் வரலாற்று முறையில் அத்தனை பதிகங்களுக்கும் விளக்க உரை, பொழிப்புரை, குறிப்புரை எல்லாமே இருக்குது. அவசியமாக லைப்ரரியில் வாங்கி வச்சுக்கணும். இதை கையில் இருந்தாலே சுந்தரர் நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். வரலாற்று முறையில் அமைந்தது, அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடை பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருவாசகம் கேட்பது போல் ஒரு பெரும்பேறு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். நேராக கேட்குறீங்க, அது ஒரு பெரிய பாக்கியம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.